ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கர்ப்பிணிகள் என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது, அதனால் என்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம பொதுவாகவே கர்ப்பமாக இருக்கிறோன்னு தெரிஞ்சதுமே நம்ம உணவுப் பொருட்களில் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். அதனால் நம்மளுக்கும் பாதிப்பு வரும், குழந்தையோட வளர்ச்சிக்கும் பாதிப்பு வரும். அதனால் நம்ம கவனமாக என்னென்ன சாப்பிட்ணுமோ அதை பார்த்து சாப்பிட்ணும். கர்ப்பமாக இருக்கிறோன்னாலே நம்மளுக்கு அதிக சத்துக்கள் தேவை. குழந்தையோட வளர்ச்சி நம்ம அதிக சத்து நம்ம சாப்பிட்டா தான் குழந்தைக்கும் சத்து பிடிக்கும், வளர்ச்சியும் நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது ஒரு தப்பான விஷயந்தான். நம்ம என்னென்ன சாப்பிடணுமோ எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிட்ணும். அது எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்கள் முட்டை சாப்பிட்லாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை சாப்பிடலாம். முட்டை சாப்பிட்டாக்கி நம்மளுக்கு நல்ல சத்து தான் கிடைக்கும். முட்டை சாப்பிட்றது நல்லது தான். ஆனாலுமே அந்த முட்டையை சில பேர் ஆஃப் பாயில் போட்டு சாப்பிடுவாங்க. சில பேர்த்துக்கு அப்படி சாப்பிட்றது பிடிக்கும். ஆனாலும் நம்ம கர்ப்ப காலத்தில் முட்டையை நல்லா வேக வச்சு தான் சாப்பிட்ணும். ஆஃப் பாயில் பாதி வெந்திருக்கும், பாதி வேகாமல் இருக்கும். இதனால் அதில் புரோட்டீன் அளவு அதிகமாக இருக்கும். அதனால் வேக வைக்காத முட்டையில் நம்ம சாப்பிட்றதுனால வயிற்றில் வளர்கிற குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. முட்டையில் உள்ள சால்மோனல்லா தொற்று நோயை ஏற்படுத்தக்கூடியது. காய்ச்சல், குமட்டல், வாந்தி, வயிற்று பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் நம்மளுக்கு ஏற்படும். இதனால் சில சமயங்களில் கரு களையிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்து முட்டையை நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பால் நம்மளுக்கு ஒரு டம்ளர் பால் குடித்தோம்னாலே நம்மளுக்கு கால்சியம் அதிகமாக கிடைக்கும். கர்ப்பிணிகள் பால் சாப்பிட்றது நல்லது தான். பதப்படுத்தப்பட்ட பாலாக வாங்கி சாப்பிடுங்க, அதுதான் நல்லது. மற்ற பாலெல்லாம் குடிக்காதீங்க. சில பேர் பசும்பாலெல்லாம் அப்படியே காய்ச்சி குடிக்காமல் அந்த மாதிரி பச்சையாகவே குடிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதில் பாக்டீரியாக்கள்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் கவனமாக பால் குடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கடல் உணவுகள். நம்ம மீன் எப்படி சாப்பிடணும்னு பார்த்திங்கன்னா, கர்ப்பிணிகள் மீனில் நிறைய மீன்களில் பாதரசம் அதிகமாக இருக்கும். அப்படின்னு பார்த்திங்கன்னா, மீன் சாப்பிட்றது கர்ப்ப காலத்தில் நல்லது தானேங்க. மீன் நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு டாக்டர்லாம் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்திங்கன்னா, மீன் சாப்பிட்லாம். அதுலேயும் நம்ம நிறைய சத்துக்கள், பாதரசம் அதிகமாக உள்ள மீன்களும் இருக்குது. அப்போ நம்மளுக்கு கர்ப்பிணிகள் உடலுக்கு ஏற்ற மீன் எதுன்னு பார்த்திங்கன்னா, மத்தி மீன் சாப்பிடுங்க. நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. மத்தி மீன் சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. கர்ப்பிணிகள் சாப்பிட்றது நல்லது. குழந்தை பெற்ற உடனே நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம மீன் சாப்பிட்டோன்னா, மத்தி மீன் வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தாய்ப்பாலும் நல்லா அதிகரிக்கும். நீங்கள் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியும் சாப்பிட்லாம், குழந்தை பெற்ற பிறகும் சாப்பிட்லாம். மத்தி மீன் முக்கியமான உணவு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நூடுல்ஸ் ஐட்டங்கள் நீங்கள் சாப்பிடவே கூடாது. அதில் சோடியம்லாம் அதிகமாக இருக்கும். இதனால் குழந்தை வளர்ச்சியை பாதிக்கும். குழந்தை பிறந்த பிறகுமே குழந்தை வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய ஒரு உணவு நூடுல்ஸு. அதனால் நூடுல்ஸ் நீங்கள் சாப்பிட்றத தவிர்த்துக்கணும். இந்த ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, அந்த மாதிரி சிக்கன் ரைஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிடவே கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, தேன் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடவே கூடாது. தேனை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். தேன் கர்ப்பமாக இருக்கும்போது சாப்பிடாதீங்க. அது நச்சுக்கொடியெல்லாம் பாதிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நச்சுக்கொடி, கர்ப்பப்பை, அதையெல்லாம் கரு எல்லாத்தையுமே சேர்த்து பாதிக்கக்கூடியது. மூளை வளர்ச்சியெல்லாம் பாதிக்கும் குழந்தைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தேன் சாப்பிட்றதையும் நீங்கள் நிறுத்திக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.